Start recording. Okay. So இந்த சீரீஸ் வந்து ஹார்ட்வேர் கம்ப்ளீட்டா ஹார்ட்வேர் சீரீஸ் ஓகேவா. ஸோ இன்னைக்கு வந்து ரேண்டமா ஒன்னொன்னு பத்தி நெட்ல பார்த்து அப்படியே இது வந்து ஒரு வீலாகுனா வீடியோ லாகு தானே. இது வந்து ஒரு ஸ்டடி லாக் மாதிரி தான். ஓகேவா, எப்படி வந்து என்னெல்லாம் இருக்கு ஒரு ஹார்ட்வேர்ல சின்ஸ் ஒரு சாஃப்ட்வேர் பர்சன் எப்படி ஒரு ஹார்ட்வேர் இதை அப்ரோச் பண்றான் அண்ட் இந்த நோட்ஸ் தான் வந்து நம்ம இங்க பார்க்க போறோம். ஓகேவா, ஸோ ஒரு ஹார்ட்வேர் கிளாஸ் தான் இது. ஓகேவா, ஸோ ஹார்ட்வேர்ல நிறைய இருக்கு. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் எனக்கு வந்து ரெசிஸ்டர்னா என்னன்னு தெரியும். அந்த ரெசிஸ்டர் பேசிக்காக நமக்கு தெரியும். ரெசிஸ்டரு, இண்டக்டரு அண்ட் கெப்பாசிட்டர். கரெக்டா. ஸோ ரெசிஸ்டர்னது ஆறு, இண்டக்டர் என்ன எல், இது என்ன சி. ரெசிஸ்டர் தெரியும், இட் கேன் ரெசிஸ்ட் த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அதாவது கரண்ட் ஃப்ளோ வந்து ரெசிஸ்ட் பண்ணுறது. ஸோ இந்த மூணு இது வச்சு அது ரெசிஸ்டர். ஜென்ரலாக வந்து பார்த்தோம்னா ஓம்ஸ்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். கரெக்டாக. ஸோ ரெசிஸ்டர் நம்ம இப்படி 4.7k ஓம்ஸ். ஸோ கேன்றது என்னது 1000. ஸோ 4.7 into 1000 ஓம் 1000. ஓகேவா. ஸோ இப்படி மென்ஷன் பண்ணுவோம். இண்டக்டர் என்னது இந்த சிம்பிள். கரெக்டா. ஸோ இண்டக்டர் வந்து ஹென்ரியில் மெஷர் பண்ணுவோம். ஜென்ரலாக நான் இண்டக்டர் எங்கெல்லாம் பார்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, இண்டக்டர் வேல்யூ எங்கே யூஸ் பண்ணிப்போம் பார்த்தீங்கன்னா மோட்டாரில் யூஸ் பண்ணியிருந்தோம். பட் நான் கம்ப்ளீட்டாக ஹார்ட்வேர் பர்சன் கிடையாது. ஸோ நிறைய இடத்துல யூஸ் ஆகும். பட் நான் எங்கே பார்த்துருக்கேன்ட்டு அதை சொல்கிறேன். அண்ட் கெப்பாசிட்டர் சிம்பிள் என்னது, ரெண்டு பேரலாக இருக்கிறது. ஸோ கெப்பாசிட்டரோட பர்பஸ் எனக்கு தெரியும், இட் ஸ்டோர்ஸ் த கரண்ட். ஓகேவா. ரெசிஸ்டர் என்ன தெரியும், இட் ரெசிஸ்ட் ஆர் இட் கண்ட்ரோல்ஸ் த ஃப்ளோ ஆஃப் கரண்ட். கரெக்டுங்களா. ஆனால் இண்டக்டர் எதுக்குன்னு தெரியல. மேபி வேணா இண்டக்டர் எதுக்குன்னு பார்க்கலாமே. இண்டக்டர் இண்டக்டர் ஒர்க்கிங் ஃபர்ஸ்ட் எப்படின்னு பார்ப்போம். அண்ட் இண்டக்டர் ஒர்க்கிங் வச்சு ஜென்ரலாக நீங்கள் சரி இந்த பேஜ் போவோம். ஃபஸ்ட்டு பேஜ் நான் அப்படியே ப்ரிஃபர் பண்ணி பண்ணுறது இண்டக்டர் இண்டக்டன்ஸ். ஸோ நம்ம சொன்ன மாதிரி தான். ஸோ நம்ம இப்படி எழுதுவோம்ல, ஸோ அது ஓகே. ஸோ இண்டக்டரோட பர்பஸ், இண்டக்டர் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் பேசிவ் காம்போனன்ட். ஓகே, இந்த பேசிக். ஸோ எல்லா ரெசிஸ்டர் பார்த்தோம், கெப்பாசிட்டர் அண்ட் இண்டக்டர். கரெக்டாக. ஸோ இந்த மூணுமே தான் வந்து பேசிக் காம்போனன்ட்ஸு. கரெக்டா. ஸோ பேசிக் காம்போனன்ட்ஸ்னால் என்னென்னா that doesn't uses any flow of current or voltage in it. அதாவது இது ஸ்டாண்டலோனாவே இருக்கலாம். இப்போ ஒரு ரெசிஸ்டர் இருக்கு, இது ஒர்க் பண்றதுக்கு எக்ஸ்டர்னலா நம்ம வந்து எந்த ஒரு பவர் சோர்ஸும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. கரெக்டா. இதுல வோல்டேஜ் கனெக்ட் பண்றோம் அப்படின்னா இப்போ என்னது, சீரீஸ்ல போகும்போது கரண்ட் வேரி ஆகும், பட் வோல்டேஜ் வேரி ஆகும், கரண்ட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். கரெக்டா. இப்போ இப்படி ஒரு ரெசிஸ்டர் சீரியஸ் இருக்கு, இது ஒரு 1 ஓம், இது ஒரு 2 ஓம் அப்படி இருக்குன்னா இங்கே வந்து வோல்டேஜ் வேரிஸ் பட் த கரண்ட் ஃப்ளோ ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். இப்போ எப்படின்னா ஒரு தண்ணி போகுது. கரெக்டாக. இப்போ ஒரு தண்ணி இருக்குதுன்னா இந்த பைப்பில் இங்கே இது இருந்தாலும் கொஞ்சம் பிளாக் ஆயிருந்தாலும் அதே அளவு தண்ணி தான் இங்கே போகுது. கரெக்டாக. எங்கேயுமே வந்து வேற வழி கிடையாது தண்ணி போறதுக்கு. ஸோ தண்ணி வந்து நம்ம கரண்ட்னு அசியூம் பண்றோம். வோல்டேஜ் வந்து இங்க ஏன் மாறும்னா இந்த ரெசிஸ்டர் பேஸ் பண்ணி அங்க வந்து அந்த ஃப்ளோ. இப்போ வந்து ஒரு டியூப் இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்படி. கரெக்டா. ஒரு டியூப்ல நான் பாதி அளவுக்கு வந்து பிளாக் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்படி ஃபுல்லா இருக்கு தண்ணி. கரெக்டா. இங்க வந்து ஃபோர்ஸ் கம்மியா இருக்கும், இங்க பாதி அடைச்சதால இங்க ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும். இப்போ நம்ம டேப்லேயே பார்த்தோம்னா பாதி மூடணும்னா ஆகும், விரல வச்சு மூடணும்னாவும் வேகமா வரும். ஸோ த வோல்டேஜ் லெவல் வேரிஸ். வோல்டேஜ் தான் இங்கே ஃபோர்ஸ். கரெக்டா. வோல்டேஜ் என்னன்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். ஸோ அது வேரி ஆகும், பட் த கரண்ட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். கரெக்டா. ஸோ இது current will be constant in series when resistor is connected in series. அப்ப எங்க வந்து கரண்ட் வந்து மாறும் அண்ட் வோல்டேஜ் ரிமைன் சேம்னு பார்த்தோம்னா
when resistor is connected in parallel. ஸோ இந்த இடத்துல வோல்டேஜ் ரிமைன்ஸ் சேம். கரெக்டா? இந்த பாயிண்ட்டுக்கு இந்த பாயிண்ட் சேமாக தான் இருக்கும். பட் ஃப்ளோ ஆஃப் கரண்ட் இந்த லூப்லையும் இந்த லூப்லையும் மாறும். ஸோ இது எல்லாமே வந்து சர்க்கியூட் தியரியில் படித்தது, காலேஜில் படித்தது. பட் ஆனால் வந்து இங்கே ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணும். பட் ஒன்னொன்றுத்துக்கோட பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சிட்டாலே போதும். ஸோ இப்போ என்னன்னா ரெசிஸ்டர் எப்படி ஒர்க் ஆகுது, என்ன இருக்கு, ஸோ அது இன்டெப்த்தாக போனால் கெமிஸ்ட்ரி மாதிரி ஆகிடும். இப்போ வந்து ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் இங்கிட்டு இருந்து இங்கிட்டு வருது, கெப்பாசிட்டர்ல இந்த மாதிரி அயான் ஃப்ளோ ஆகும், இண்டக்டர் எப்படி இருக்குன்னு பார்க்கவில்லை பார்த்தீங்களா, நான் டைவர்ட் ஆகுறது. இண்டக்டர்ல என்னது, inductor are closely related to the capacitor as they both use electric field to store energy and both are two terminal passive components. Okay, அப்ப இண்டக்டர்ல கரண்ட் ஸ்டோர் ஆகும்னு சொல்றாங்களா? ஓகே ஓகே. பட் கெப்பாசிட்டர் ஆர் டிஃப்ரெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் லிமிடேஷன் அண்ட் யூசேஜ். ஓகே, இண்டக்டர்ல ரெண்டு டெர்மினல் காம்போனன்ட் which stores energy in its magnetic field. Coil or choke and blocks any changes in current flowing through it. Okay, of voltage and current in the unit is inductance வந்து Henry. Okay, in electronics inductor value measure in typically இது வந்து இது ஜெனரலா இதுதான் இண்டக்டரா பார்ப்போம். இண்டக்டர் in practical usage PRA images. ஒரு இண்டக்டர் இப்படி தான் இருக்கும். ஓகே, இது மோட்டருக்குள்ள இருக்கும்ல, அப்ப இண்டக்டர் அது. ஓகே, காயில் மாதிரி சுத்தி இருக்கும். ஓகே, insulated copper wire which further formed as a coil. Okay, the coil can be different in shapes and size and also wrapped in different types of material. வெறுமனமும் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஓகே ஓகே ஓகே. இந்த பழைய காலத்து இந்த ரிலேல எல்லாம் பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, number of turns on the space between the turns, number of இதெல்லாம் பேஸ் பண்ணியிருக்கு. Metal detector. How does an inductor works? Understand the difference between two terminology. So generally magnetic field, magnetic flux. So இங்க வந்து இப்போ இது மாத்திட்டு பின்னாடி. ஸோ இண்டக்டர் வந்து மேக்னட்டிசம், மேக்னெட்டிக் நான் சொன்ன மாதிரி முன்னாடி மோட்டர்ல நம்ம படிச்சிருந்தோம். ஓகேவா, அதனால அது ரெசிஸ்டர் ஃப்ளோ ஆஃப் கரண்ட், இது இட் ஸ்டோர்ஸ் சார்ஜஸ். இண்டக்டர் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், மேக்னெட்டிக் ஃபீல்டு. என்னது இது? Understand the difference between the magnetic field and magnetic flux during current flows through the conductor. During current flow through the magnetic field is generated linearly proportional. Therefore, if the current increases, magnetic field is Tesla. தலைவன். ஸோ ஸ்கூல்ல படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன் இந்த டேர்ம். இது when a current flows through a coil, if a current flows through the coil, a magnetic field is produced. கரெக்டா, மேக்னெட்டிக் ஃபீல்டு. அது எப்படின்னா, அதாவது கரண்ட் இப்படி போகுது அப்படின்னா இந்த கேப் இருக்கும். 3Dல பார்த்தோம்னா இப்போ கரண்ட் இப்படி போகுதுன்னு வச்சுப்போமே, கரண்ட் இந்த இதுல ஃப்ளோ ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, இந்த உள்ள இருக்கு பாத்தீங்களா, அங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். அப்ப இங்க என்னது, இப்ப ரேப் பண்ணிருக்காங்கன்னா அந்த ரேப் பண்ண இதுல மேக்னெட்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, அப்ப இது கம்ப்ளீட்டா என்னது, ஒரு இண்டக்டர். ஓகே, ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னா என்ன, இங்க மெஷர்மெண்ட் குவான்டிட்டி ஆஃப் மேக்னெட் பாஸ் த்ரூ த ஸ்பெசிஃபைட் ஏரியா. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் மாதிரி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸா?
quantity of magnetic field. ஸோ எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகுது, magnetic field produced அந்த given surface area. ஓகேவா, given surface area தான் வந்து magnetic flux. ஓகே, Faraday law of inductance. As per Faraday law of inductance, generated electromagnetic field is proportional to the rate of change of magnetic flux. ஓகேவா, ஸோ ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், அதாவது ரெசிஸ்டர் என்னது, ரெசிஸ்டர் வந்து ஒரு சார்ஜ் போகுதுன்னா அது ரெசிஸ்ட் பண்றது. கரெக்டா, இண்டக்டர் என்ன பண்றது, அதே சார்ஜ் ஒரு காயிலுக்குள்ள போச்சுன்னா அந்த காயிலுக்கு நடுவுல ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். அது வச்சு இது பண்ண. ஸோ மேக்னெட், இந்த இண்டக்டர் எங்கெல்லாம் யூஸ் ஆகும், எங்கெல்லாம் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வச்சு நம்ம ஒர்க் பண்றோம் அந்த இடத்துலலாம் இந்த இண்டக்டர் யூஸ் ஆகும். அண்ட் இன்னுமே டீப்பா படிக்கணும் இண்டக்டர்னா என்னன்னு. கெப்பாசிட்டர் வந்து ஆப்வியஸா வந்து ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் ஸ்டோரேஜ். ஓகேவா, இங்க வந்து சார்ஜ் ஸ்டோர் ஆகும், ஒன்ஸ் இது பண்ணோம்னா டிஸ்சார்ஜ் ஆகும். பட் இன் டெப்தா வந்து படிக்க தான் செய்யணும். மேபி இங்க ஒரு லிங்க் கொடுத்துருந்தாங்கல்ல, அது இருக்குல்ல, அதில் பார்ப்போமா. ரெசிஸ்டர் நான் இது பார்த்துருக்கேன், ஸ்கூல்லையும் யூஸ் பண்ணியிருக்கோம், காலேஜ்லேயும் யூஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டா, கரண்ட் லிமிட்டிங் டிவைஸ். கரெக்டா, ஸோ கரண்ட் லிமிட்டிங்னா இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து ஒரு 1 ஓம் ரெசிஸ்டர் இருக்கு. கரெக்டா, ஒரு 1 வோல்டேஜ் இருக்கு, 1 ஓம். வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு I இன்ட்டு ஆர். கரெக்டா, அப்போ I என்னது V பை ஆர். வோல்டேஜ் 1, கரண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 1, அப்போ 1 ஆம்பியர் கரண்ட் இங்கே ஃப்ளோ ஆகும். கரெக்டா, இதுவே நான் இங்கே 2ன்னு போட்டேன் என்ன ஆகும், அப்போ இங்கே 2ன்னு மாறும். அப்போ இங்கே 1.5 இருந்த இடத்துக்கு பதிலாக புதுசாக என்னது will be 0.5 amps. அப்போ நான் இங்கே கரண்ட் லிமிட் பண்ணணும்னா இங்கே ஆப்வியஸா நான் வந்து ரெசிஸ்டர் இன்க்ரீஸ் பண்ணா போதும். ஸோ இந்த ஓம்ஸ் லா பிரகாரம் இது ஓம்ஸ் லாவோட அது நம்ம ஐ கண்டுபிடிக்கணும்னா ஆரம்பிக்கும். ஸோ when the resistance increases the current drops. அதான் inversely proportional. So I is inversely proportional to the resistance. அப்போ இந்த flow of current நான் கட்டுப்படுத்தணும்னா இங்க வந்து நான் ரெசிஸ்டன்ஸை மாத்தினா போதும். கரெக்டா, இப்போ 1 ஓம் இருக்கிற இடத்துல நான் 10 ஓம் கொடுக்குறேன், ஒரு வோல்டேஜ் தான் இருக்கு. அப்போ என்னது 1/10, அப்போ 0.1 ஆம்பியர். ஸோ அப்போ நான் கரண்ட்டை வந்து இங்கே லிமிட் பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா எல்லா டிவைஸும் 1 ஆம்ஸ் தாங்கும்னா கிடையாது. கரெக்டா, 1 வோல்ட் வோல்டேஜ் 1 ஆம்ஸ் கரண்ட் அப்படின்னா என்னது 1 வாட். கரெக்டா, எனக்கு தெரிஞ்சு பவர் இஸ் ஈக்குவல் டு ஸ்கூலில் படிச்சதான், வோல்டேஜ் காலேஜ்லேயும் அதான் படித்தோம், வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட். கரெக்டா, ஸோ இப்போ பவர்ன்றது வாட், வோல்டேஜ் வந்து விஐ. இப்போ 1 வோல்ட் 1 ஆம்பியர்ன்றது 1 வாட். கரெக்டா, இப்போ நான் எல்லாமே வந்து இப்போ இங்கே ஒரு டிவைஸ் கனெக்ட் பண்ணுறோன்னா எல்லாமே வந்து இந்த 1 வாட் தாங்குற அளவுக்கு இருக்குமானா இருக்காது. கரெக்டா, ஈவன் ரெசிஸ்டருமே வந்து அப்படியே 1 வாட் ரெசிஸ்டர் அந்த வாட்டேஜ் வரும், இங்கே நம்ம பார்த்துருப்போம். கரெக்டா, ஸோ எல்லாமே வந்து இந்த அளவுக்கு கரண்ட்டை தாங்குமானா கிடையாது. ஒரு ரேட்டிங் இருக்கும், ஒரு ரெசிஸ்டர் இருக்கும். இப்போ இதெல்லாம் வந்து த்ரூ ஹோலு அண்ட் வந்து இதெல்லாம் செராமிக் ரெசிஸ்டர்ஸ். ஓகேவா, அது வந்து தாங்குமானா டவுட்டு தான். இப்போ நான் அதிக கரண்ட் இங்கே ஃப்ளோ ஆகும்னா எரிஞ்சிடும், அப்படியே நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பவர் டெசிபேஷன். கரெக்டா, அண்ட் இப்படிதான் வந்து கரண்ட் லிமிட் பண்ணுவாங்க எல்லா. இப்போ இங்க ஒரு ஜிபிஓ கனெக்ட் பண்ணியிருக்கேன்ப்பா, இல்லை ஒரு எல்இடி கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இங்க டைரக்டா கொடுத்தேன்னா எல்இடி பொட்டி தான். கரெக்டா, அப்ப நான் இங்க வந்து ஒரு 100 ஓம்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா ஐ கேன் மேனேஜ் த கரண்ட். 1/100னா என்னது, எனக்கு 0.01 ஆம்ஸ். ஸோ 0.01 ஆம்ஸ்ன்றது 10 மில்லி ஆம்ஸ். கரெக்டா, 10 மில்லி ஆம்ஸ் கரண்ட் எடுத்துக்கிறதுக்கான எல்இடியா இருக்கும் அது. ஸோ அங்க நான் கரண்ட்டை லிமிட் பண்ணணும் அப்படின்னா ஐ ஹேவ் டு யூஸ் ரெசிஸ்டர். ஸோ இப்போ ரெசிஸ்டர் அதோட பர்பஸ் அந்த இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா, வோல்டேஜ் கொடுக்குறோம், பேஸ்ட் ஆன் ரெசிஸ்டர் கரண்ட் போறது மாறும். டன்.
ஸோ ரெசிஸ்டர்ல டைப் என்னெல்லாம் இருக்கு? டைப்ஸ் பார்த்தோம்னா பேஸ்ட் ஆன் பவர் டெசிபேஷன் வாட்டேஜ் பேஸ் பண்ணி வருது. அண்ட் அப்ளிகேஷன்றது எஸ்எம்டி த்ரூ ஹோல் ஹை பவர் டெசிபேஷன். எஸ்எம்டினா இப்போ நம்ம இந்த போர்டில் நிறைய பார்த்துருப்போம் கரெக்டா. எஸ்எம்டி ரெசிஸ்டர்னா இந்த இருக்கும் பார்த்தீங்களா, அப்படியே போர்ட்லேயே வந்து அப்படி வச்சிருப்பாங்க. ஸோ இங்கே நம்பர் மட்டும் போட்டு அந்த ரெசிஸ்டர் வச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் எஸ்எம்டி. ஸோ ஸோ டைப்ஸ் ஆஃப் ரெசிஸ்டர் வந்து பேஸ்ட் ஆன் ரெசிஸ்டர் பேஸ்ட் ஆன் அந்த இதுனா எஸ்எம்டி மவுண்டிங் இது. அப்புறம் த்ரூ ஹோல் அப்புறம் ஹை பவர் டெசிபேஷன். கரெக்டா. ஸோ இந்த மூணு தான் வந்து டைப்ஸ் ஆஃப் ரெசிஸ்டர் பேஸ்ட் ஆன் நம்மளோட எங்க இருக்கு, இங்க இருக்கு அப்ளிகேஷன். ஓகேவா. ஸோ மவுண்ட் பண்றது வந்து எஸ்எம்டி த்ரூ ஹோல் இந்த இது. அப்புறம் பேஸ்ட் ஆன் டிசைன் வந்து இது என்னன்னு நான் பார்த்ததே இல்லை. ஸோ தேவையில்ல. ஓகே. திங்க் எஸ்எம்டிலாம் பார்த்தீங்களா எவ்வளோ சின்னதாக இருக்கு. ஏன்னா போர்டில் வைக்கணும்னா அந்த அளவுக்கு தான் ஒரு ரீல் மாதிரி வரும். ஓகே. ஸோ இப்போ வந்து ரெசிஸ்டர் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ முடிச்சதெல்லாம் இது பண்ணிடுவோம். முடிச்சிட்டோம். ஓகேவா. இப்போ கெப்பாசிட்டர் போவோம், கடைசி இண்டக்டர் வரும். ஓகேவா. ஸோ செகண்ட் இது பார்த்தோம்னா கெப்பாசிட்டர். கரெக்டா. கெப்பாசிட்டர் சிஏ கெப்பாசிட்டர் ஸ்பெல்லிங் ஓகே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா. சரி, கெப்பாசிட்டர் என்னது? கெப்பாசிட்டர்ன்றது இட்ஸ் ஃபில்டரிங் டிவைஸ். ஓகேவா. அதாவது ஈஸி ஸ்டூடெண்ட்க்கு மேபி அண்டர்ஸ்டாண்ட் ஆகலாம். ஒரு சிக்னல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு ஸ்மூத் சிக்னல் வச்சுப்போம். இதுவே வந்து இப்படி வருதுன்னு வச்சுப்போம். இது வந்து நார்மல் சிக்னலு, இது வந்து நாய்ஸி சிக்னல். ஓகேவா. ஒரு நார்மல் சிக்னலும் ஒரு நாய்ஸி சிக்னலும் வந்து இப்போ எல்லாமே வந்து டிஜிட்டலாக தான் ஸ்டோர் ஆக போகுது. இப்போ இந்த மாதிரி நாய்ஸி சிக்னலை ப்ராசஸ் பண்ணுறது வந்து கஷ்டம். ஏன்னா இதுல இருந்து ஒரு எக்ஸாக்ட் இன்புட் எடுக்கிறதுனா அது கஷ்டம். கரெக்டா. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், இந்த நாய்ஸி சிக்னல் ஷுட் என்டர் இன்டு சர்டன் பிளாக்ஸ். அப்போ இந்த மாதிரி சிக்னல் நமக்கு ஜென்ரேட் ஆகுன்ற மாதிரி வச்சுக்கணும். ஸோ இதுதான் கெப்பாசிட்டர். இந்த பிளாக் நம்ம சொல்றோம்ல, இந்த காம்பவுண்ட் நம்ம சொல்றோம்ல, அதுதான் கெப்பாசிட்டர். ஸோ தியரி பிரகாரம் இட்ஸ் a filtering device which are used abundantly in electronic circuits. ஓகேவா. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. ஒரு சிலிண்டர் டைப்ல வரும். அதுலேயே வந்து ரேட்டிங் கொடுத்துருவாங்க, எத்தனை வோல்டேஜ் எவ்வளோ தாங்கும், டிகிரி என்னது, பொலாரிட்டி வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்ற மாதிரி. பாசிட்டிவ் நெகட்டிவ் டேரக்டாக கொடுக்க மாட்டாங்க. அந்த இந்த கெப்பாசிட்டர்ல வந்து இந்த ஷேடு இருக்கும் பாத்தீங்களா, இந்த ரீஜன் தான் வந்து நெகட்டிவ்ன்ற மாதிரி நம்ம கொடுத்துருப்பாங்க. இன்னொன்று வந்து லென்த் பேஸ்டா இருக்கும். ஓகேவா. இப்போ லென்த் பேஸ்டு மோஸ்டா நம்மளால பார்க்க முடியாது. ஓகே. ஸோ கெப்பாசிட்டர் வந்து சிலதுல வந்து பொலாரிட்டி இருக்கும். ஓகேவா. எல்லாத்துலேயுமே இருக்குமானா டவுட் தான். ஓகே. ஸோ இப்போ வந்து எலக்ட்ரானிக் செராமிக் கெப்பாசிட்டர் இதுலாம் செராமிக் கெப்பாசிட்டர் வந்து இட்ஸ் இன்எக்ஸ்பென்சிவ் ஒன். இது வந்து டைரெக்டாக அப்படி வச்சுட்டு அப்படியே இது பண்ணிடுவாங்க. ஓகேவா. ஸோ டிஃப்ரெண்ட் சைஸஸ் அண்ட் கலர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் ஆல்மோஸ்ட் சேம் தான். ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபேரட்ல தான் மெஷர் பண்ணுவாங்க. It's a dielectric material inside the material breakdown voltage. This voltage is represented in the operating voltage. Capacitor has a limit of the okay. Working எங்க கொடுத்திருக்கீங்க, working இங்க. So it stores the capacitor. Capacitor working.
how work, how capacitor works. எல்லா ஒரு பிசிபி போர்ட்லயும் வந்து நம்ம கெபாசிட்டர் பார்த்துருக்கோம். ஓகேவா? இட்ஸ் லைக் a little battery, although they work completely different ways. கெபாசிட்டி பேட்டரி போத் ஸ்டோர்ஸ் எலக்ட்ரிக் எனர்ஜி. அதாவது இங்க சொன்ன மாதிரி இந்த நாய்ஸ் எல்லாமே, நாய்ஸும் ஒரு சிக்னல் தான். ஓகேவா? ஸோ நாய்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது வந்து ஹை ஃப்ரீக்வன்சி. ஸோ இது பாஸ் பண்ணும்போது இந்த ஹை ஃப்ரீக்வன்சி நாய்ஸ் எல்லாமே இங்கே ஸ்டோர் ஆகிடும். ஓகேவா? ஸோ இட்ஸ் லைக் அ லிட்டில் பேட்டரி, ஆல்தோ இட் ஒர்க்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் வேஸ். கெப்பாசிட்டரும் ஒரு சின்ன ஸ்டோரேஜ் தான். இப்போ ஒன்றும் கிடையாது, நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அதாவது சுவிட்ச் பவர் ஆன் பண்ணியிருக்கோம், இந்த பிசிபியில் வந்து கெப்பாசிட்டர்ஸ்லாம் இருக்கு. ஓகேவா? பவர் ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிட்டு டக்குன்னு இந்த கெப்பாசிட்டர் தொட்டோன்னா ஷாக் அடிக்கும். ஏன்னா அந்த கொஞ்ச நேரத்துக்கு வந்து அந்த சார்ஜ், சில கெப்பாசிட்டர் பேஸ்ட் ஆன் பவர் ரேட்டிங், சில கெப்பாசிட்டர் ரொம்ப நாள் வரைக்கும் அந்த சார்ஜ் இருக்கும். ஓகேவா? ஸோ எப்போவுமே ஒரு பிசிபி எடுத்தோம்னா டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? இல்லைன்னா வந்து ஷாக் அடிக்கும். பிகாஸ் அங்கே அதில் வந்து எலக்ட்ரிக் ஸ்டோரேஜ் ஆயிருக்கும், சின்ன அளவு சார்ஜ் ஸ்டோர் ஆயிருக்கும், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அதில் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ கெப்பாசிட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ கெப்பாசிட்டர் சர்க்கியூட் அண்ட் ஹவ் இட்ஸ் ஒர்க் வென் யூ கனெக்ட் கெப்பாசிட்டர் டு பேட்டரி. ஸோ இதுதான். ஸோ பேட்டரியில் இந்த கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோன்னா, capacitor that attaches to negative terminal accepts the electron, loses electron to the battery. Okay, wow. Once it's done, the capacitor has same voltage, and once it's charged, the capacitor has the same voltage as the battery. Capacity is small, but large capacitor can hold quite a charge. As in gonna add a charge, the form of lightning. One plate is a cloud. Oh, okay. Hold a huge charge. It's pretty big. What is that when you connect the battery and the light? Bulb gets dimmer and other. Faradayன்றது என்னது? capacitor storage potential or capacitance. Application between the entire charge in a tiny fraction of seconds, completely discharged. That's why electronic flash charges up to flash capacitors or several seconds. Oh, ஸ்டோர் சார்ஜ் ஃபார் ஹை ஸ்பீட் யூஸ். அதாவது இந்த டைம் வந்து அந்த ஸ்க்ரீன் படிக்கிறதுக்கு தான். சரியா? ஓகே ஓகே ஓகே. இப்போ கெப்பாசிட்டர் வச்சுருந்தோம் அப்படின்னா வந்து அது கரண்ட்டு போகுது, இன்ஸ்டண்ட்டாக நான் வந்து அங்கே டிஸ்சார்ஜ் பண்ணும். ஃப்ளாஷ் என்ன பண்ணும், இன்ஸ்டண்ட்டாக எனக்கு வந்து அங்கே ஒரு ஹை கரண்ட் இது பண்ணும். பட் பேட்டரியால் வந்து டக்குன்னெலாம் வந்து டிஸ்சார்ஜ் ஆகாது. கரெக்டாக இட் டேக்ஸ் டைம். ஓகே. Then can has a ripple or spike absorbing the peak and valleys in the ஓகே. பார்த்தீங்களா? இதுதான் வந்து நான் சொன்ன அந்த ஹை ஃப்ரீக்வன்சி ரிமூவல். ஓகேவா? எலிமினேட்ஸ் எலக்ட்ரிக்கல் ரிப்பல்ஸ். ஓகேவா? If a line carrying DC voltage has ripples or spike in it, a big capacitor can even out the voltage by absorbing the peaks and filling the valleys. ஒன்றும் கிடையாது,
ஸ்மூத்தாக போகுதுன்னு வச்சுப்போமே. கெப்பாசிட்டருக்கு அங்கே வேலை இல்லை. இப்போ திடீர்னு ஏறுது, அங்கே ஒரு ஸ்பைக் வருது, ஓகேவா? இன் திஸ் கேஸ் இந்த எக்ஸாம்பிளில் திடீர்னு வருது. அப்போ என்ன ஆகும்? நார்மலாக போனது காட்டிலும் இந்த கெப்பாசிட்டரில் என்ன ஆகும்? இந்த எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, இது ஃபில் ஆகிடும். ஓகே, ஒரு அளவு குறைக்கும் தான் ஃபில் ஆகும். மறுபடியும் இது ட்ராப் இங்கே ஆச்சுன்னு வைங்களேன், இங்கே ஃபில் ஆனதை இந்த இதை வந்து அது ஃபில் பண்ணி வைக்கும். ஸோ இந்த இடத்த வந்து ஈவன் அவுட் பண்ணிருச்சு. அண்ட் இந்த இடம் ட்ராப் ஆகுதுல, அந்த இடத்தையும் ஈவன் அவுட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ தட் ஹை ஃப்ரீக்வன்சி நாய்ஸஸ் பெட்டர் பென், high frequency noises has been reduced. NOISES noises is reduced. Okay va? That's the purpose of the capacitor. And இது measure பண்றது farad, microfarad, millifarad. ஜென்ரலா வந்து ஒரு 100 மைக்ரோஃபேரட் அப்படின்னு தான் இதுலயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த கெப்பாசிட்டர்லயே மென்ஷன் பண்ணியிருக்கிறது அப்படிதான் இருக்கும். இந்த டியூப் இது பார்த்தீங்களா? ஸோ ஜென்ரலாக அந்த மாதிரி மெஷர் பண்ணியிருப்பாங்க. ஓகே, பட் இன்னைக்கு தான் வந்து இப்படி புரியுது எனக்கு. The capacitor can block DC voltage. If we have a small capacitor to a battery, then no current will flow from two poles. Okay. Alternate current ஏன் flow ஆகுது? Capacitor will charge and discharge as alternating current fluctuates. AC போகும்போது இது வாங்கும், DC போகும்போது இது வரைக்கும். ஒன்ஸ் டேங்க் ஃபுல் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? ஓவர்ஃப்ளோ. கரெக்டா? அதாவது அங்கே ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அதான் வந்து இருக்குமோ. இது என்னோட ரெஃபரன்ஸ்க்கு தானே படிக்கிறேன். There are records that includes இதுதான் ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டரா? இது எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்கூல்லேயே படிச்சிருக்கணும். எல்லாமே ஸ்கூல்ல படிச்சதுதாங்க. அல்ல, கெப்பாசிட்டர் அலோவ்ஸ் ஃபார் எ வெரி குயிக் ரிலீஸ் ஃபிளாஷ். ஓகே, அதிக சார்ஜ் இருந்ததுன்னா பேட்டரி ரொம்ப நேரமும் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. பேட்டரியெல்லாம் வந்து ஹோல்டிங்காக தான். இட் ஹோல்ட்ஸ் த சார்ஜ் பேட்டரின்றது. பட் கெப்பாசிட்டர்ன்றது அப்படி மீட்ரு வட்டி மாதிரின்னு வச்சுப்போமே. கொஞ்ச நேரத்துக்கு தான் ஸ்டோர், லிட்டில் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் ஃபார் ஷார்ட் டியூரேஷன் ஆஃப் டைம். ஓகேவா? சிமிலர், மச் சிம்பிளர் தென் பேட்டரி கெப்பாசிட்டர். கரெக்டா? only store electron, not produce them. வரம் ஹோல்டு பண்ணி வைக்கிற இடம். பட் பேட்டரி வந்து என்னது, எலக்ட்ரான்ஸ் பேக்டாக இருக்கும் அண்டு ரொம்ப நேரத்துக்கு ஹோல்ட் பண்ணி வைக்கும். பட் கெப்பாசிட்டர் இஸ் நாட் தட் வே. டிபெண்ட்ஸ் ஆன் தி ரேட்டிங். Energy from battery and stores the energy inside the terminal current. Quickly releases electricity in a tiny fraction of seconds. அதுதான் முக்கியம். கரெக்டா? ஸோ அடுத்த இது வந்து இப்போதைக்கு கெப்பாசிட்டரு நம்ம அந்த ஃபார்முலா அது பார்க்கல. கெப்பாசிட்டன்ஸ், கெப்பாசிட்டர், கிரேட் லிங்க் பார்ப்போம். மாலிகுலர் எக்ஸ்பிரஷன். ஓகே, இதில் வந்து இங்கே கனெக்ட் ஆனோன்னா இங்கே சார்ஜ் ஸ்டோர் ஆகுது. இங்குள்ள கெப்பாசிட்டர். ஓகே, இன்ட்ரெஸ்டிங்.
ஓகே, இப்போ கெப்பாசிட்டி ஃபார்முலா என்ன? கெப்பாசிட்டர் ஃபார்முலா ஏரோ எலக்ட்ரானிக்ஸ், ஒரு நல்ல கம்பெனிங்க. சார்ஜ் வந்து கெப்பாசிட்டன்ஸ் இன்டு எவ்வளோ வோல்டேஜ். ஓகே, ஸோ Q ப்ளூ பென் Q இஸ் ஈக்குவல் டு சிவி. போனதுல என்ன பார்த்தோம்? E இஸ் ஈக்குவல் டு ஐஆர்னு பார்த்தோம். அதாவது Qன்றது சார்ஜ், Cன்றது கெப்பாசிட்டன்ஸ் அண்ட் Vன்றது வோல்டேஜ் எவ்வளோ அப்ளை பண்ணுறோம். அப்போ ஒரு பேட்ரி கனெக்டட் டு அ கெப்பாசிட்டர்னா இது வந்து சார்ஜ் ஆகிடும். அது சுவிட்ச் வச்சு பண்ணியிருப்போம். இப்போ சுவிட்ச் கனெக்ட் ஆச்சுன்னா சார்ஜ் ஆகும், சுவிட்ச் டிஸ்கனெக்ட் ஆச்சு இன்னொரு இதில் கனெக்ட் ஆச்சு அப்படின்னா இது ஒரு சின்ன பேட்டரி மாதிரி ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சார்ஜ், depends on the capacitance of the capacitor and the voltage applied. Correct? So 1 coulomb of charge per volt. Okay. Prolonged capacitor do a very good job in momentary drop in power. Tau indicates the capacity, RC times capacitance. Tau indicates the amount of time it takes voltage to decay exponentially. If you have a circuit, works out to points again. Taking to drop voltage to 5 volt, cross it takes R into C. மைக்ரோஃபேரட் இப்போ பண்ணும்போது டைம் கான்ஸ்டன்ட் அது இவ்வளோ. கரெக்டா? டிஸ்கனெக்ட் 5 volt source, it takes 1. Then அது 5 divided by 1.85 divided by 5 volt. 0.37. Time taken second, it takes voltage to decay exponentially. அமௌண்ட் ஆஃப் டைம் 37% வரைக்கும் எவ்வளோ நேரம் ஆகும்? ஸோ 5 வோல்ட் இருக்கு அப்படின்னா 1.85 ஆக்குறதுக்கு இட் டேக்ஸ் அரவுண்ட் 0.047 செகண்ட்ஸ் ஆர் 0.235 டு கம்ப்ளீட்லி டிஸ்சார்ஜ். ஓகே, கெப்பாசிட்டர் நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா டவ் ஈக்குவல் டு ஆர்சியில் ஆர்சி. சூப்பர். இப்போ இங்கே ஒரு 5 வோல்ட் இருக்கு, 5 வோல்ட்டு. இங்கே வந்து ஒரு கெப்பாசிட்டர், இங்கே ஒரு ரெசிஸ்டர். கரெக்டா? இது சி, இது ஆறு. ஓகேவா? சி வந்து 47 மைக்ரோஃபேரட், அதாவது 47 into 10 to the power minus 6. ஹாப்பி நியூ இயர். ஆறு வந்து 1000 ஓம்ஸ்னு வச்சுப்போம். ஒரே நியூ இயர் கொண்டாடிக்கிட்டு இருக்கு. எனக்கு போர் அடிக்குது, அதனால நான் இது மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ டவ் ஈக்குவல் டு ஆர்சி ஃபார்முலா பிரகாரம் இங்கே ஆர் என்னது 1000 into 47 into 10 to the power minus 6. அப்போ இந்த 3 இது வந்து 3.
அப்போ 47 டிவைடட் பை 1000.047. இப்போ நாங்கள் கெப்பாசிட்டன்ஸ் குறைச்சேன் அப்படின்னா இன்னும் குறைஞ்சிரும். மைக்ரோ ஃபேரட் பதில் 180 மைக்ரோ ஃபேரட் வச்சோம்னா ஏறும் 0.180 செகண்ட்ஸ் இன் ஆர்டர் டு ரீச் ஃப்ரம் 100% டு 37%. ஸோ டவ் ஏன் 37%? TUA is 37%. Time constant 1 by epsilon. எனக்கு இந்த மாதிரி வீடியோ பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. அதாவது படிக்கும்போது எப்படி நம்ம படிக்கிறோம், ஓகே இப்படி இருக்கு இது இருக்கு இது இருக்கு. ஸோ இன்டெப்த்து அதாவது போயிருந்தோம் அப்படின்னா வந்து வெடிங்க 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 1 by E. Long time constant enables occlusion low. Oh, it is no longer possible to reckon. ஓகே, ஸோ கெப்பாசிட்டர் வரைக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில். ஓகேவா, இண்டக்டரு தனி வீடியோவாக பார்ப்போம்.